என்னம்மா நீ கொஞ்சம் சுறுசுறுப்பா வைமா. வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்னம்மா வேகம் பத்தல, இன்னும் நிறைய வடகம் போடணும். நீ என்னடி சிரிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் வேலையை பாரு. வேலை தானே பாக்குறோம், சிரிச்சிட்டா இருக்கிறோம். எங்கடி ஆட்டின அரிசி மாவெல்லாம் காணும்? அதுங்களும் முடிஞ்சு போச்சா? ஏமாமா இந்த டிவில மொக்க காமெடி பார்த்து கெக்க பக்கன்னு சிரிக்குமே அந்த பாட்டியா இது? அதே பாட்டி தான். முன்னாலே எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வீட்டு வேலை சொன்னா கூட கீழ இருந்து மேல வரைக்கும் அப்படி ஒரு வழின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா இப்ப பயிற்சி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க செய்யறது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வீடுகளுக்கு போய் வீதி பூரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல மாமா, மகரிஷி வயசான லேடிஸுங்களுக்கு கூட மனசுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காரு பாருங்க. கரெக்ட். இன்னும் நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுத்திருக்காரு. வா போய் பாப்போம். சரி மாமா. சோஃபியா வெயிட். என்னாச்சு? இரு நான் போட்டு வரேன். காலையில காஃபி போட்டு கொடுத்தீங்க, சரி. ட்ரெஸ்ஸும் அயர்ன் பண்ணி கொடுத்தீங்க, ஓகே. இது கூட போடவில்லைன்னா எப்படி? இதுவும் என் ஒர்க்கு தான். நேற்று நைட் ஆஃபீஸ்ல இருந்து லேட்டா வந்தேன், அதனால காலையில காஃபி போட்டு கொடுத்தேன். இப்போ நீ குளிச்சிட்டு இருக்கும்போது இதனால உன் டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்ட்டு நான் அயர்ன் பண்ணி வச்சேன். சரி இதெல்லாம் விடு, இப்படி குனிஞ்சு நிமிந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நான் அயர்ன் பண்ணி கொடுத்த யூனிஃபார்ம் கசங்கிறாதா? ஆஃபீஸ் போகும்போது ஃப்ரெஷ்ஷா போனோம். மேடம், ஸ்டேஷன்ல இருந்து கார் வந்திருக்கு. எனக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு தான். நான் மேடத்தை டிராப் பண்ணிட்டு போய்க்கிறேன். நிஷாந்த், நீ உன் ஒர்க்க பாரு, நான் டியூட்டி கிளம்பிக்கிறேன். உன்னை கவனிக்கத்தான் என் டியூட்டியே. ஏமாமா, ஒரு காலத்துல பொண்டாட்டி வேலைக்கு போனா எங்க மத்த ஆம்பளைங்களோட கண்ணு பட்டுடுமோன்னு முட்டுக்கட்டை போட்டு வீட்லயே உட்கார வச்ச நிஷாந்த் தானே அவன். அவனேதான். இப்ப பாக்குறவங்க எல்லாரும் கண்ணும் படுற அளவுக்கு பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறை எடுத்து அம்சமா அவளை அழகுபடுத்துறான் பாரு. எல்லாம் மனவளக்கலையோட மகிமை தான் மாமா. கரெக்ட்.